ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் லஞ்சுன்னு பார்த்துக்கலாமா? சுட சுட சாதம் வெந்துகிட்டே இருக்குது, வடிக்க போகிறேன். சாதம் வடிச்சிட்டு இன்றைக்கி வந்து கலவை சாதம் மாதிரி ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் இருந்தது. சரி, இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்யலாம். ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு மாங்காய் சாதம் செஞ்சு. அதனால் இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்யலான்னு முடிவு பண்ணியாச்சு. கிளிமூக்கு மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். அதை நல்லா செரவிக்கலாம். சரிங்களா? செரவிட்டு மாங்காய் சாதம் செஞ்சுக்கலாம். தொட்டுக்க வந்து வெண்டைக்காய் இருக்குது, அதை பொரியல் பண்ணிடலான்னு நினச்சிட்ருக்கேன். மாங்காய் சாதம் கிளறியாச்சுங்க. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்த மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் சாதம், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காரசாரமாக முறுன்ட்டு. இதுக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு செஞ்சால் இன்னும் செமையாக இருக்கும். ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். எப்படினாலும் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம என்ன இருக்கோ அதை பார்த்து செஞ்சுக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பாருங்கள், வழுவழுப்பு தன்மை இல்லாமல் செஞ்சுருக்கேன். அவ்வளோ நல்லா இருக்கும். அது நல்லா கிறிஸ்பியாக காரமாக ஜம்முன்னு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு வந்து பூரி போட்டிருக்கேன். பூரிக்கு தொட்டுக்க என்னென்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். புசு புசு பூரி ஆறிடுச்சு கொஞ்சம். வேர்க்கடலை சட்னி அம்பிட்டு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. பாய்.